அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2991 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்முடல் உன்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியன் நாகரத்ன மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் கண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் மகாராஜன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஆசனங்களை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம் அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் மண்டலம் 6 உதவி ஆளுநர் ரோட்டரியன் நாகரத்னம் மேடம் அவர். வணக்கம். Rotary player, O God, creator of all things, father of mankind, we thank thee for inspiring our founder with the principles of Rotary, based on high ideals of morality, to improve thee, to help us Rotarians meeting here, to imbibe deeply the true Rotarian spirit and to labor in insanity for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all bars of colors, creed and clime, for the removal of economic and social barriers, and for the proper understanding of the sanctity of human personality and the dignity of labor, so that all individuals, all families and all nations may live in amity and fellowship and unity around the holy feet and hail thee as thou really art our own true, eternal and all loving Father. Thank you, madam. ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த நாகரத்ன மேடம் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் நாம் அனைவரும் தொடர்ந்து இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. நன்றிம்மா. அடுத்து நிகழ்வாக அடுத்ததாக பிரணவ மந்திரம் திரும்ப வச்சுக்கோங்க. இருக்கால் முட்டியில இருக்கட்டும், முதுகு தண்டு நேரா இருக்கட்டும், கண்கள் மூடிய நிலையில் ஒரு ஆழமான மூச்சு. அடுத்த மூச்சு. அடுத்த மூச்சு.
அடுத்த மூச்சு ஓ ஒரு ஆழமான மூச்சு ஓ ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கோங்க. அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. தோள்பட்டையிலிருந்து போய்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2
3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். அடுத்ததாக கண்களுக்கு உண்டான பயிற்சி. ஒரு 5 முறை இறுக மூடி திறந்துக்கலாம். 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. அடுத்ததாக மேலும் கீழும் வலது இடது மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். அடுத்ததாக வலது இடது வலது இடது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. நல்ல கண்களை திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் 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 இடது. அடுத்ததாக இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக நின்ற நிலை ஆசன பயிற்சிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசன பயிற்சிக்கு செல்கிறோம். முதலாவதாக 10 திறன்கள்.
உடலை நேராக வைத்து காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்பில் வைத்து நீண்ட காற்று உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு பிரயாசனா. அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு உடலை இயல் வடிவத்துக்கு கொண்டு வந்த பிறகு விரல்களை தரையில் வைத்து வலது காலை உயர்த்துகிறோம். வலது கழுத்து மேல பாருங்க. அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அப்படியே இடுப்பில் கைகளை வைத்து காற்றை உள்ளிழுத்தவாறு மேலே விட்டோம். அந்த காற்றை வெளிவிட்டவாறு தலை பின்னோக்கி சாய்கிறது. கைகள் மேலே உயரும் பொழுது காற்றை உள்ளிழுங்க. கைகள் கீழே வரும் பொழுது காற்றை வெளியேற்றுகிறோம். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக கோணாசனா. கோணாசனம் மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயர்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு வலப்புறமாக சாய்கிறோம். 10 வினாடிகள் உள்ளோம். மெல்ல மேல வாங்க. ஆப்போசிட். காற்றை உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு எதிர் திசையில் சாய்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றணும். அடுத்ததாக திரிகோணாசனா. கால்கள் இடைவெளி விட்டு நிறுத்தி கைகளை மேலே உயர்த்தும் பொழுது காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு பார்வை மேல இருக்கட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல மேலவாங்க. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் பார்வை மேல இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. மீண்டும் கைகளை மேலே உயர்த்தி வலது கை முன்பக்கமாக வருகிறது. எதிர் திசையில் உள்ள காலுக்கு அந்த கை போகுது. பூரண திரிகோணாசனா. 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். அந்த காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு போகட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் பார்வை மேலே உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. கைகள் போகட்டும். இதில் முக்கியமாக நம்முடைய மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றி
கைகளை கீழே கொண்டு போகும் போதும் மேலே வரும் பொழுதும் சுவாசத்தை கவனித்து செய்வதே முதன்மையானதாக உள்ளது. ஆகையால் சுவாசத்தை சீர்படுத்தி பயிற்சிகளை முறைப்படுத்தி செய்ய வேண்டும். கைகள் மேலே உயரும் பொழுது காற்றை உள்ளிழுக்க வேண்டும். கைகள் கீழே போகும் பொழுது காற்றை வெளிவிட வேண்டும். ஒரு ஆழமான மூச்சு, அதைவிட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக படுத்த நிலை ஆசனங்கள். படுத்த நிலை ஆசனங்களில் முக்கியமானது, எளிமையானது உருளாசனம். நீங்கள் உருளாசனம் செய்யும் பொழுது நம்முடைய சுவாச ஓட்டம் இரு நாசியிலும் சீர்படுத்தப்படும். வலப்பக்கம் இடப்பக்கமாக நன்றாக உருள்றோம். கால் முட்டி மடங்காமல் நேராக, கால் பாதம் நீட்டி இருக்க வேண்டும். கைகள் நேராக நீட்டி இருக்கட்டும். ஒரு 2-3 முறை நன்றாக உருண்டுருங்க. உருளும் பொழுது நம்முடைய ஜீரண உறுப்புகள், சிறுநீரகம், சிறுகுடல், பெருங்குடல் தூண்டப்படும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு பக்கமும் சாயும் பொழுது, வலது பக்கம் சாயும் பொழுது இடது நாசி திறக்கப்படும். இடது பக்கம் படுக்கும் பொழுது வலது நாசி ஓப்பன் ஆயிரும். ஆகையால் பார்ப்பதற்கு எளிமையான பயிற்சியாக இருந்தாலும் அதற்குள் ஏற்படக்கூடிய மாற்றம் எண்ணில் அடங்காதது. நம்முடைய மனத்தடைகள், மன இறுக்கம், அந்த சமயத்தில் நாசிகள் அடைக்கப்படும், நிச்சயமாக, உறுதியாக. அப்பொழுது இப்பயிற்சிகள் செய்யும் பொழுது நம்முடைய அந்த மூச்சு ஓட்டம் திறக்கப்படும். அதேபோல் உணவுகள் ஒழுங்கில்லாமல் இருந்தாலும், உறைவிடம் ஒழுங்கில்லாமல் இருந்தாலும் சுவாச ஓட்டத்தில் மாறுபாடு ஏற்படும். ஆகையால் இயற்கையான இடத்தில் உறங்குவது உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் உயர்வானது. நாம் வசிக்கக்கூடிய இடம், நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் எண்ணக்கூடிய எண்ணம் அனைத்திலும் நம்முடைய உடல் பலகீனத்திற்கும் பலமானதற்கும் தொடர்புண்டு. அவைகளை சீர் செய்வது நம்முடைய வேலை. இந்த உயர்வான வாழ்க்கைக்கு இதுவெல்லாம் எளிமையானது. செயல்படுத்துவோம். அடுத்ததாக இரு கால்களையும் மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டிக்கு வர வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. மீண்டும் கால்களை இழுத்து பிடித்த நிலையில் வலப்புறமாக, இடப்புறமாக நன்றாக பெருங்குடல் இழுக்கப்படும். அதோடு அந்த பைல்ஸ், அந்த மூல நோய் முழுவதும் தீர்வதற்கு இந்த பயிற்சி மிக மிக எளிமையானது. சாதாரணமாக இரவில் ஒரு திரிபுலா உணவோ அல்லது நல்ல மலச்சிக்கல்லாத உணவுகளை செய்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது அந்த மூல நோய் முழுவதும் சரி செய்யப்படும். மூச்சோட்டத்தை சீர்படுத்துவதற்கு இந்த பயிற்சி உதவும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பயிற்சியை, இந்த பயிற்சியை தொடக்கத்திலிருந்து நாம் செய்து கொண்டு வருகிறோம்.
ஆழ்ந்த மூச்சு. காற்று உள்ளே சென்று வெளிவரும் பொழுது நம்முடைய வயிற்று பகுதி மேலும் கீழும் இயக்கப்படட்டும். அடுத்ததாக உத்தான பாதாசனா. அப்படியே 2 கால்களும் அப்படியே உயரட்டும். அப்படியே 10 வினாடிகள் உள்ளோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஆழ்ந்த மூச்சு நன்றாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக இடுப்பு தரையில் உள்ளது. 2 கால்களையும் வானத்தை நோக்கி வைத்து கவனிக்கிறோம். நன்றாக மேல போகட்டுங்க. மிக மிக முக்கியமான பயிற்சி. சர்வங்க ஆசனத்துக்கு இது முன்னோட்டமான பயிற்சிகள். மூட்டு வலி உள்ளவர்கள் இதை செய்து கொண்டே முடக்கத்தான் கீரையில் சூப் செய்து காலையில் வெறுவயிற்றில் குடிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் 1 மாதத்தில் அந்த இடத்தை விட்டு அந்த தொந்தரவு அகலும். அப்படிப்பட்ட பயிற்சி. ஓய்வு. கால்களை இறுக்கமில்லாமல் போட்டு ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து மெல்ல வெளியேற்ற வேண்டும். வயிற்று பகுதி உயரும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேற வேண்டும். அடுத்ததாக கவிழ்ந்து படுத்த நிலையில் குப்புறப்படுத்த நிலை. குப்புறப்படுத்த நிலையில் ஓய்வு நிலை முதலையாசனா. ஆழமான மூச்சு. இரு கால்களையும் இணைத்து வைத்து 2 கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனா. தலை மேலே உயரட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட மூச்சு. அடுத்ததாக சலபாசனா. 2 கால்களையும் சேர்த்து வைத்து 2 கைகளையும் தொடைக்கு அடிப்பகுதியில் வைத்து 2 கால்களையும் மேலே உயர்த்துகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு.
அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். அடுத்ததாக இரு கால்களையும் இணைத்து வைத்து அப்படியே முயல் ஆசனத்துக்கு வரங்க. முயல் ஆசனம். பத்து வினாடிகள் இயல்பான மூச்சில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெல்ல மேல வாங்க. அப்படியே மூச்சு விட்டுக்கிட்டே கைகள் கீழே வரட்டும். அடுத்ததாக பூனை ஆசனம். முதுகு தண்டையும் மூளையையும் நம்முடைய இடுப்பில் உள்ள பிரச்சனைகளை, தொந்தரவுகளை அகற்றி அந்த இடத்தில் உயிராற்றலை அதிகப்படுத்துவதற்கான எளிமையான ஆசன பயிற்சி பூனை ஆசனம். நன்றாக காற்றை உள்ளிழுத்து வேகமாக வெளியேற்றப் போகிறோம். அதோடு முதுகுத்தண்டு மேலும் கீழும் வர வேண்டும். நன்றாக உள்ளிழுத்திருக்கிறோம், வேகமாக வெளியேற்றோம். 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1. ஓய்வு. அப்படியே நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு போகட்டும். அப்படியே நன்றாக ஓய்வெடுத்துருங்க. நிதானமான மூச்சு. அடுத்ததாக அப்படியே பூனை ஆசனத்துக்கு மறுபடியும் வர்றாங்க. அந்த பூனை ஒவ்வொரு கால்களாக தன்னுடைய இடுப்பினுடைய உயரத்துக்கு கொண்டு வந்து தன்னுடைய சோர்வை முறித்து அதனுடைய மூச்சோட்டத்தை சீர்படுத்தும் அந்த நிலை. நன்றாக கால் பாதம் நீட்டி இருக்க வேண்டும். அப்படியே வேகமா மூச்சு காற்றை வெளியிட்டவாறு அப்படியே கொண்டு வாங்க. 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. அடுத்த கால். நல்ல இடுப்பினுடைய உயரத்திற்கு பாதத்தை நீட்டியவாறு 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. நிதானமான மூச்சு, நீண்ட மூச்சு. அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இடுப்புக்கு வரட்டும். அப்படியே கண்களை மூடி உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். நன்றாக உடலும் உள்ளமும் தூய்மையடைந்திருக்கிறது. உயிராற்றல் கூடியுள்ளது. ஆழ்ந்த மூச்சு.
காற்றை வேக வேகமாக உள்ளிழுத்து வெளியேற்றியிருக்கிறோம். அதற்கான மாற்று பயிற்சியாகவும் செய்து கொள்கிறோம். ஆள்காட்டி விரலை காதில் அடைத்து மகர ஓசை, நீண்ட காற்று உள்ளிழுத்து இன் உச்சரிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை. அப்படியே வணக்க முத்திரை. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். உடல் நேராக இருக்கட்டும். முதுகை நேராக வைத்து செய்திருக்கிறீங்க. மீண்டும் நன்றாக இயக்குவதற்கான பயிற்சியாக செய்கிறோம். அப்படியே நல்லா தோள்பட்டையை நல்லா சுழற்றுங்க. ஒரு 5 முறை. அடுத்ததாக எதிர் திசையில் ஒரு நீண்ட மூச்சு. அடுத்து கை முட்டி மேலே உயரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1, வேகமாக வெளியேற்றுகிறோம். 2, 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நீண்ட மூச்சு. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1, வேகமாக உள்ளிழுக்கிறேங்க. 2, 1, 2, 1, 2, 1, 2. நன்றாக உள்ளிழுங்க. வெளியேற்றுங்க. உள்ளே வெளியே. இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். ஓய்வு. நிதானமாக நீண்ட காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை. நான் காதுக்குள்ள விரல விட முடியாதுங்க. அதனால நீங்க நல்லா விரல விட்டு காற்றை உள்ளிழுத்தவாறு அடைத்து மகர ஓசை. நன்றாக மூளைப்பகுதி தலை அதிரும் அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க அதிர்வோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் மூளைக்கும் நல்லது. மீண்டும் ஒரு முறை.
அப்படியே மெல்ல காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயரட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருகிறது. மறுபடியும் காற்றை உள்ளிழுத்து மேலே செல்கிறது. அப்படியே கீழே கொண்டு வர்றோம். ஆழமாக உள்ளிழுங்க. முழுமையாக உள்ளிழுத்து அந்த காற்றை மெல்ல வெளியேற்றுங்க. உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு உண்டான மொத்த நேரத்தில் கிடைத்துவிடும். அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நெஞ்சு பகுதிக்கு நேராக வைத்து கைகள் விரிக்கும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணைகிறது. மீண்டும் ஒரு முறை. ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேறுகிறது. அப்படியே கண்களை மூடி உடலை நேராக வைத்து இந்த தொடர்புடையமாறு அமைத்து உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து கண்களை மூடி நம்முடைய மூச்சு காற்று மூக்கு துவாரங்கள் வழியாக பட்டு உள்ளே சென்று புருவ மத்தியை அடைகிறது. ஆகையால் புருவ மத்தியை கவனித்து சுவாசத்தை உள்ளிழுத்து வெளிவிடுகிறோம். நெத்தி பொட்டு, உயிர்குதி, ஆஞ்ஞை சக்கரம், ஆணை சக்கரம், சுரப்பி மண்டலங்களினுடைய அரசனாக இருக்கும் இடம். நம்முடைய பார்வை மிகச் சரியான இடத்தில் இருக்க வேண்டும். அப்படியே கைகளை உயர்த்தி அப்படியே கண்கள் மேல் வைத்து மெல்ல கண்களை திறந்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். பாருங்க, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். எங்க டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நாம் ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா கனவு காணணும். பகல் கனவு காணணும். கனவு காண்டால், அதாவது தூங்கும்போது கனவு கண்டுறது வேற, தூங்காமல் முழித்து கொண்டிருக்கும் பொழுது கனவு காணும்போது நமது ஆழ் மனதில் பதிவாகி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே கனவு காணுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் பாட்டி 15 வருஷமாக படுத்து படுக்கையாக இருந்தாங்க.
நடக்கவே முடியாதுங்க. படுத்து படிக்காதான் இருப்பாங்க. அப்படியே ஒல்லி ஆயிட்டாங்க, உடம்பே இல்லை. இப்படி படுத்து படிக்க இருக்கிறவங்க கணக்கு பிரகாரம் சயின்டிஃபிக்காக பார்த்தா அவங்க வந்து என்றைக்கோ இறந்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி படுத்த படுக்கையாக 15 வருஷம் இருந்துட்டு தான் இறந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவங்க கனவு கண்டிருக்காங்க. என்ன கனவு? அந்த பாட்டிக்கு ஒரு பேத்தி. அந்த பேத்தி சின்ன வயசில் இந்த பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பேத்தியை பார்த்து, உனக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா நான் போய் சேர்ந்துருவேன்னு. எப்போ? அந்த பேத்தி 5 வயசு இருக்கும்போது. இப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே அறியாமல், ஏம்மா எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ தான் உசுறு, உன் கல்யாணத்தை பார்த்துட்டு நான் போயிடுவேன்னு திரும்ப 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 சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் சொல்லி 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 அவங்க மனசில் 5 வயசு பொண்ணோட அந்த பொண்ணோட பேத்தியோட கல்யாணத்தை பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிட்டாங்க, கனவு கண்டுட்டாங்க. என்னாச்சு? உசுறு போகலை, உடம்பு ஒன்றுமே இல்லைங்க, உசுறு போகலை. கரெக்டாக அந்த பொண்ணு பெருசாகி கல்யாணத்தை பார்த்து இவருங்க அந்த கல்யாணம் நடந்து கொஞ்சம் நாளில் இறந்துட்டாங்க. ஏன்னா கனவு கண்டா ஆள் மனசில் பதிவாகும், பதிவானால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதாங்க சுட்சமம். உண்மையிலேங்க அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறமா காலை மடக்கி படுத்திருந்தாங்க, அந்த காலை பிரிக்க கூட முடியலைங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ நாள் அவ்வளோ வருஷமாக அந்த மாதிரி ஒரு உடம்போட ஒன்றுமே இல்லாமல் ஒரு உசுறு எப்படி வாழ்ந்துருக்குன்னா அதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டு தாங்க காரணம். இந்த விஷயத்தை நாம் பயன்படுத்தி நாம் எப்படி அனைத்து வியாதிகளையும் மருந்தில்லாமல் கனவு கண்டு ஆள் மனதில் பதிவாகி சரி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு, ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு, ஏதோ நோய் வந்துருச்சுங்க. டாக்டர் சொல்லிட்டாரு 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்கான்னு. முதல் விஷயம், எந்த ஒரு மருத்துவர்களும் ஒரு நோயாளிகிட்ட உங்களுக்கு கேன்சர் எய்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு உங்களை செக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் மனசை திடப்படுத்திக்கிங்க, உடைக்கிறதே நீங்கள் தான், இதில் வேறு திடப்படுத்திக்கன்னு சொல்லிவிட்டு திடகாத்திரமாக இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு எய்ட்ஸு கேன்சர்னால் எப்படிங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். வசூல் ராஜா MBBS படத்தில் ஜாகிர் மாதிரி இருக்குமா இல்லையா? சீரியஸாக சொல்கிறேங்க, நான் சொல்லும் போதெல்லாம் புரியாது, நல்லா இருப்போம், திடீர்னு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க பாருங்க, உள்ள ஈரக்கொலையெல்லாம் நடுங்குங்க. தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் 15 வருஷம் வாழ்ந்துருவார், தெரிஞ்சாதாங்க 15 மாதத்தில் உயிர் போயிடுது. அப்படிப்பட்ட அந்த கேன்சர் எய்ட்ஸு அப்படின்னு சொன்ன உடனே பல உயிர்கள் ஏன் தெரியுமா போகுது? உடனே கற்பனை பண்ணிடுவாங்க. உடனே வீட்டில் பேசும்பொழுது, நான் தான் நாளைக்கு இருக்க மாட்டேனே, நீ அதை பண்ணிக்கோ இதை பண்ணிக்கோ, நான் இல்லாதப்ப நீ இப்படி பண்ணிக்கோ, தம்பி நான் இல்லாதப்போ அம்மாவை நீ பார்த்துக்குப்பா, ஏம்மா நான் இல்லாதப்போ குழந்தைய பார்த்துக்கோ, அம்மா பார்த்துக்கோன்னு எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ரெக்கார்ட் ஆகிடுதுங்க, எல்லாம் ரெக்கார்டாக என்ன ஆகுது, அது ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்போது இந்த மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய் மட்டும் இல்லை, உடம்புல எந்த வியாதி வந்தாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? ரெக்கார்டை கிரியேட் பண்ணக்கூடாது, பிளாங்காக இருக்கணும், நல்ல ரெக்கார்டை மட்டும்தான் ஏற்றணும். உதாரணமாக ஒருத்தருக்கு 45 வயசுங்க, அவருக்கு கேன்சர் எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, உசுறு போகுன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 6 மாதம் தாங்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரையும் நாம் ஆரோக்கியமாக பல வருடம் உயிர் வாழ வைக்க முடியும். என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு கனவு பண்ணணும், ஒரு கனவை கிரியேட் பண்ணி ஆள் மனசில் பதிவு செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்? உதாரணத்துக்கு அவருக்கு ஒரு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய 60ஆம் கல்யாணம் மருதமலை கோவிலில் நடப்பதாக ஒரு கற்பனை பண்ணணும். இந்த மாதிரி வடபழனி கோயிலையோ எங்கே உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ, சர்ச்சோ மசூதியோ, இப்படி என்ன பண்ணணும்? தனது 60ஆம் கல்யாணத்தை 60 வயசில், இவருடைய 60 வயசில் இவரும் மனைவியும் சொந்தக்காரங்களாம் உட்காந்து ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு கற்பனை, ஒரு கனவு, இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, யார் வந்தாலும் பாருங்க இந்த டேட்டில் 60ஆம் கல்யாணம் இந்த இடத்துல அப்படி சும்மா சொல்லணுங்க. இந்த மாதிரிங்க சின்ன சின்ன கற்பனைகளை செய்யணும். அப்போது நம்ம வந்து நோயை குணப்படுத்துறத அதுக்கான மருந்துகளை தேடுவதை விட்டுவிட்டு நாம் குணமாகி வாழ்ந்தால் எப்படி வாழ்வோம் என்பதை நாம் கற்பனை செய்ய வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் அமெரிக்கா போயிருக்காரு,
10 வருஷம் கழிச்சு தான் வருவேன்னு போயிருக்காருன்னா 10 வருஷம் கழிச்சு வந்து அவரை நீங்கள் பார்க்குற மாதிரி கற்பனை செய்யணும். வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இவங்க கல்யாணத்தை பார்க்குற மாதிரி கற்பனை செய்யணும். யாருக்காவது குழந்தை இல்லைன்னா அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கற்பனை பண்ணணும். இப்படி நாம் என்ன பண்ணணும், நம்ம உசுரோடு வாழணும்னா, எல்லா வியாதி குணமாகணும்னா கனவு காண்பது அருமையான ஒரு வைத்தியங்க, கனவு வைத்தியம். இப்படி நமது ஆழ் மனதில் நாம் என்ன பண்ணணும், ஒரு கற்பனை செய்யணும், ஒரு கனவு காணணும். இந்த பதிவுகளை நிறைய ஏற்ற 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 என்னாங்க தெரியுங்களா, ஆட்டோமேட்டிக்காக நமது வியாதி குணமாகிவிடும். ஆமாங்க, அதான் நிறைய உதாரணமெல்லாம் சொன்னேன் இல்லையா, புரிஞ்சுக்குங்க. உண்மையிலேங்க ஆள் மனசுக்கும் அவ்வளோ பவர் இருக்குங்க. எனவே இனிமேல் யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ, பெரிய பெரிய நோய் இருக்கோ, நோயெல்லாம் விட்டுட்டு இந்த நோயெல்லாம் குணமானால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி கற்பனையை நீங்கள் ஆழ் மனதில் பதிவு செய்யுங்கள். அடிக்கடி சொல்லுங்கள். கூட இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல வைங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அங்கங்கே மாட்டி வைங்க. அதை பாருங்கள். இப்படி செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், செலவில்லாமல் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். எனவே மனதை பயன்படுத்தி, ஆழ் மனதை பயன்படுத்தியும் கண்டிப்பாக நாம் நலமாக ஆரோக்கியமாக வாழ முடியும். பகல் கனவு காண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி ஐயா. நல்ல ஒரு சிந்தனையை அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஐயா கூட ஒரு சொல் குறிப்பிட்டாங்க. நேத்து கூட நான் திரும்ப பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 முறை பார்த்திருப்பேன். என்னன்னா, வசூல் ராஜா MBBS. அதனால நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய படம். ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு சொல் அப்படின்னா அந்த சொல்லுக்குள்ள 1000 விளக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு படமாக அமைந்திருக்கு இந்த வசூல் ராஜா MBBS. அதனால MBBS வந்து எப்படியெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமாக இருக்கு அந்த படம். அதனால அவசியம் பாருங்க. அதோட இந்த கனவு காணுங்க அப்படிங்கிறதுல நிறைய நபர்கள் கூட நான் கூட கிண்டல் அடிச்சு பேசியிருக்கேன். கனவு காணுங்க, கனவு காணுங்க, இந்த கனவு அப்படிங்கிறது. ஆனா அந்த கனவுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு ஐயா சொன்னாங்க, 15 வருடமாக அந்த பாட்டி உயிர் வாழ்ந்தாங்கன்ட்டு. நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். ஒரு 94 வயசுல ஒரு பக்கவாதம் வந்தவங்க எழுந்து நடந்தாங்க. அந்த எழுந்து நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய எண்ணம். என்னுடைய பேத்தி திருமணத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க 97 வயது வரைக்கும் பக்கவாதம் வந்து குணமாகி இருந்தாங்க. அப்போ எண்ணம், அந்த எண்ணம் தான் குணப்படுத்துது. இப்ப கூட நம்ம எல்லாத்தையும் குணப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிச்சயமாக அவங்க வாழணும், அவங்க வேற ஏதாவது செயல்படுத்தணும் அப்படின்னு கொஞ்சம் உந்துதல் இருந்தாதான் அந்த திரி எரிவதற்கு தயாராக இருக்கணும். அது வாழைமட்டை மாதிரி பத்தி வச்சா எரியாத அளவுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம எப்படி பத்த முடியும்? அதனால அதுவும் கொஞ்சம் தயாராக இருக்கணும். அப்பதான் அந்த தூண்டுதல் வந்து செய்ய முடியும். அதனால மனம்ங்கிறது வந்து அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. அந்த மனதை மேன்மைப்படுத்துறதுக்கு, அந்த மனதை செழுமைப்படுத்துவதற்கு, அந்த மனதை ஒவ்வொரு நாளும் தொய்வில்லாமல் உற்சாகப்படுத்துவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறைகளை பின்பற்றி இருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டு தெய்வங்கள், அவங்க பின்பற்றக்கூடிய போதனைகள் எப்படி இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில தான் வந்து நம்ம இந்த காலை சக்கரத்தை வந்து நம்ம சுழல விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதை, அந்த தேய்ந்து போனதை மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே வர்றோம். அப்படி ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும் பொழுது உங்களுக்குள் இந்த தொடர்ச்சியாக இந்த பயணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக மேம்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான சத்தியமான உண்மை. இது அப்படிப்பட்ட நிகழ்வாதான் நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க பட்டியலிட்டு போட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் நாம எழுத முடியும். இத்தனை விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல மறுபடியும் நாம் மேன்மைப்படுத்துறதுக்கான அத்தனை கூறுகளையும் நாம் அமைச்சு வச்சிருக்கோம்.
மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வை, இந்த பயிற்சி முறைகளை, இந்த மனப்பயிற்சிகளை, உங்களுடைய சக்கராக்களை, அந்த சுரப்பு மண்டலங்களை தூண்டுவதற்கான வழிமுறைகளை வந்து நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போறோம். அப்படிப்பட்ட நிகழ்வாக நேத்தே நம்ம பார்த்தோம். இந்த நெத்தி பொட்டு, இந்த புருவ மத்தி அப்படின்ட்டு. இந்த புருவ மத்தி இயக்குறதுக்கான பயிற்சி முறைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே வர்றோம். இந்த புருவ மத்தி நல்லா இயங்கணும்னாவே இந்த 2 நாடிகளும் சீராக இருக்க வேண்டும். இந்த 2 நாடிகளும் சீராக இருப்பதற்கு நம்முடைய உணவு முறைகளையும், பயிற்சி முறைகளையும், மனதை சாந்தமாக வைத்துக் கொள்வது, எதிர்மறையாக எண்ணக்கூடாது. அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து ஏன் வருது அப்படின்னா, ஏற்கனவே நாம் அந்த ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஏமாற்றப்பட்டதனுடைய நிலையிலிருந்து தான் நம்ம எதிர்மறையாக எண்ணுவோம். ஆனா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க மனதை விட்டு விட்டு கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இதையும் நான் ஏன் அப்படி எண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக போட்டு பாருங்க. அதனால இந்த புருவ மத்தி இருக்கு இல்லையா? இந்த புருவ மத்தி வந்து தூண்டாதவரை நாம் மற்றவர்களுக்கு அடிமையாகவே இருப்போம். ஒரு பொருளாதார சுதந்திரம் ஏற்படலாம், ஒரு அரசியல்ல சுதந்திரம் ஏற்படலாம். ஆனா இந்த புற சுதந்திரம், அந்த பொருளாதார சுதந்திரம் ஓரளவுக்கு மேன்மை அடையும் பொழுதுதான் இந்த அக சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அக சுதந்திரம் கிடைச்சாலும் புற சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால வந்து நீங்க புற சுதந்திரத்துக்கான வழிமுறைகள் கிடைத்திருந்தாலும், பொருளாதாரம் கிடைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, அவர்களும் இன்னொருவருக்கு அடிபணிந்து நடப்பவர்களா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதான் இருக்காங்க. யாராவது ஒருத்தருக்கு கீழ்பணிவராக. அப்போ நீங்கள், நாம் நமக்குள் சுதந்திரம் அடைவதற்கு விடுதலை அப்படின்னா கூட இந்த 75வது விடுதலை கூட நம்ம அடைஞ்சோம். ஆனா நமக்குள் சுதந்திரம் அடையணும், நம்முடைய மனம் விடுதலை அடையணும், அந்த பறந்து விரிந்த நிலைக்கு நாம் அப்படி பயணப்பட வேண்டுமானால் இந்த ஆங்கிய சக்கரம் தூண்டப்பட வேண்டும் என்கிறார். அப்போ இந்த ஆங்கிய சக்கரத்தை தூண்டுவதற்கான பயிற்சி முறைகளை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறோம். அதோடு இந்த நெத்தியில வந்து திலகமிடுறது, இந்த பொட்டு வைக்கிறது இருக்கு இல்லைங்களா? அந்த பொட்டு வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த கண்கள் வந்து அதன் மேல ஒரு தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பொட்டு வைக்கிறது ஏதோ புறநிலையில செய்யக்கூடியது. அப்போ தொடக்க நிலையில வந்து அந்த பொட்டு வைக்கும் பொழுது அந்த கண்கள் வந்து அந்த புருவ மத்தி நோக்கி நோக்கியே போயிட்டே இருக்கும். அப்போ சுவாசம் சீர்படுறதுக்கான வழிமுறைகளாக இருக்கு. அதோட இந்த சுரப்பி தூண்டப்படும் பொழுது கீழே இருக்கக்கூடிய சுரப்பிகள் அனைத்துமே தூண்டப்படும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால இந்த இடத்தை வந்து உற்று நோக்குவது மிக மிக அவசியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த புருவ மத்தி இருக்கு இல்லைங்களா? இந்த புருவ மத்திக்கு நேராக இந்த மூளையினுடைய செயல்பாடு இருக்குது. அப்போ பாதி வந்து அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பாதி மூளை செயல்படுவதாகவும், மேல இருக்கக்கூடிய மூளை வந்து பாதி மூளை செயல்படுவதாகவும் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆகையால் இந்த புருவ மத்தியை வந்து நாம் கவனிக்கும் பொழுது, புருவ மத்தியை நினைத்து தியானம் செய்யும் பொழுது, நமக்கான அந்த சுரப்பு நீர்கள் நிச்சயமாக சீராக இருக்கும். நம்ம முன்னமே சொல்லியிருக்கோம். நம்முடைய மனதுக்கு ஏற்றார் மாதிரி நாம கோபமோ, காமமோ, ஆசையோ, பொறாமையோ, பயமோ இருக்கும் பொழுது அந்த சுரப்பு நீர் வேறு. இப்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலை வேறு. ஒரு உணவை எடுத்து வச்சா கூட அந்த உணவை, அது அசைவமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம். அந்த உணவு வரும் பொழுது அந்த உணவுக்கான சுரப்பு நீர்கள் வந்து வாயிலேயே உற்பத்தி ஆயிரும். அதனாலதான் பொழுது உணவு ஒத்துக்கொள்ளலைன்னா கூட அதனுடைய சுவாசத்தையாவது உள்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு உணவு எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றவங்களை கூட, அல்லது ஒரு இந்த இன்னைக்கு கொடுக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த உற்சாக பானம் கூட பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்மார்க்ல கிடைக்கக்கூடியதை பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க வந்து அதிக நபர்கள் வந்து அதை உட்கொண்டு சீரழிந்து போவதாக சொல்லப்படுது. அது நடந்துட்டு தான் வருது. அதனால
அந்த சுவாசங்கிறத முதல்ல நுகர்ந்த பொழுது அதை உட்கொண்டுவதற்கு சமமாக அமைத்து விடுகிறது. அதனால் நம்முடைய அந்த எண்ணத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் அந்த சுரப்பி மண்டலம் மெயினா மிக முக்கியமானது. நம்ம என்ன எண்ணறமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுரப்பு நீர்கள் சுரந்து விடுகிறது. அப்போ அந்த சுரப்பு மண்டலங்களை சீர் செய்வதற்கான வழிமுறைகளை வந்து நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ மனம்தான் இந்த காலை சக்கரத்துல 365 நாள் பயணிக்கிறது. எதற்கு அப்படின்னா இந்த மனதை சீர்படுத்துவதற்காக. வேற ஒண்ணுமே கிடையாது. மனதை ஒழுங்குபடுத்தணும், மனதை வந்து நெறிப்படுத்தணும், பிறவி நிலை அடையணும், இயற்கையோடு இணையணும். இதுதான் நோக்கம். ஆனா இதற்காக வேண்டி இவ்வளவு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா மனம்ங்கிறது வந்து கடல் மாதிரி. அது ஆழமானது. கடலினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கலாம், ஆனால் மனதினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை முறையில தான் நம்ம இதை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதற்கு அந்த மனதை சீர்படுத்துவதற்கு யோக முறைக்கு இணையான முறை வந்து எனக்கு தெரிந்த அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட இந்த யோக முறைகள்ல வந்து ஒரு 20,000 ஆண்டுகளாக நம்முடைய இந்த வாழ்வியலை வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல பயணிச்சிருக்கிறாங்க. அந்த பயணித்து அதை வந்து நமக்கு நூல்களாக வரக்கூடிய சந்ததியினர் பின்பற்றுவதற்காக வேண்டி நூல்களாக அமைக்கப்பட்டிருக்குது. அந்த நூல்கள் வாயிலாக தான் நம்ம பயணிச்சு கொண்டுட்டு இருக்கிறோம். அதோடு நம்முடைய தொடர்புல நம்ம வழிவகையில வந்து இந்த யோக முறைகளுக்குள்ள முன்னவர்கள் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் இதுல பயணிக்க முடியும்னு ஆய்வுகள் சொல்லப்படுது. எத்தனையோ மக்கள், ஒரு கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே இந்த சக்கரத்தில் பயன்படுத்துறோம், அல்லது இது மாதிரி பல நபர்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுலயும் பயணிக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அப்ப விட்டு போனதை வந்து மறுபடியும் தொடர்ச்சிப்படுத்துவதற்கு நம்ம நைட்டு என்ன அந்த நினைவுகளோட படுக்கிறோமோ காலையில வந்து அதை செயல்படுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இரவுல வந்து நல்ல ஒரு இசையோ அல்லது ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர்களுடைய நூல்களோ அல்லது உங்களுக்குள் ஒரு நல்ல செயல்பாட்டை உறுதி எடுத்துக்கொண்டு தூங்கும் பொழுது விடியற்காலையிலும் அதற்கான தொடர்பு இருக்கும். இதை வந்து நீங்க செய்து பாருங்க. மிகச்சிறந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட தொடர்புடைய பயிற்சிகள் தான் நம்ம இந்த பயிற்சி. அதனால வந்து இந்த ஆங்கில சக்கரம் மிக முக்கியமானது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், ரஷ்ய விஞ்ஞானி வந்து ஒருத்தர் வந்து பாவ்லாவ் என்பவர் வந்து பல சோதனைகளை வந்து செஞ்சு வரலாம். அந்த பல சோதனைகளை செய்யும் பொழுது ஒரு நாய் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அது உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த குறிப்பிட்ட நேரத்துல உணவு கொடுக்கும் பொழுது மணி அடிப்பாங்களாம். முன்னாடி மணி அடிச்சுட்டு உணவு கொடுக்கறது, மறுபடியும் வந்து மணி அடிக்கிறது, உணவு கொடுக்கறது. ஒரு நாள் வந்து மணி அடிச்சுட்டு இடைப்பட்ட நேரத்துல ஒரு 12 மணிக்கு உணவு கொடுக்குறாங்கன்னா ஒரு 11 மணி 11:30க்கே வந்து மணி அடிச்சுட்டு அதனுடைய அந்த உமிழ்நீரை வந்து சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. சோதனை செஞ்சு பார்த்த உடனே அந்த ஜீரணத்துக்கான நீர் சுரந்ததாக அந்த ஆய்வு சொல்லப்படுது. அப்போ அது நினைக்கிற உடனே பாத்தீங்கன்னா அது அந்த சுரப்பு நீர் அதுல இருக்கு. அதே போல நம்முடைய மனதில் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நீர் சுரந்துரும். அதுல மிக முக்கியமானது, நீங்க நல்ல கோபப்பட்ட நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பித்த நீர் தாறுமாறாக சுரந்து அடுத்த நாள் அல்சர் உண்டாயிருக்கு. அதே போல தூக்கங்கெட்ட நாளும். இப்படிப்பட்ட அந்த சுரப்பு நீர்களை, அந்த சுரப்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, நெறிப்படுத்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு இந்த புருவ மத்தி ஆகிய ஆங்கில சக்கரத்தை வந்து நம்ம தூண்டுவதற்கான சில வழிமுறைகளை வந்து சொல்லி இருக்கிறோம். அதுல இந்த புருவ மத்தி அந்த மூக்கு நுனியை கவனிங்கன்னு சொல்லுவோம். அந்த சிம்முத்திரை போட்டு மூக்கு நுனியை கவனிக்கும் பொழுது அதுல இருந்து நேர்கோடாகிய இந்த புருவ மத்திக்கு போகும். புருவ மத்தியிலிருந்து அப்படி உச்சி துளைக்கு போகும். அந்த உச்சி துளையிலிருந்து முதுகுத்தண்டோட தொடர்புடையது. அந்த முதுகுத்தண்டுல வந்து நடுநாடின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நடுநாடி தூண்டப்படுவதாக அமைக்கப்படும். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பயிற்சிகளையும் நாம் அதை தேர்வு பண்ணி முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள் பயன்படுத்தியவர்களுடைய நூல்களை
ஆய்வு பண்ணி நாமும் அதை பயிற்சி பண்ணி பயிற்றுவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து நிச்சயமாக தொடர்ச்சியாக உங்களுடைய முயற்சி உங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும், ஆழப்படுத்தும், நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் பயன்படுமாறு நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சந்திப்போம், வளர்வோம், உயர்வோம், நலம் பெருக்க, வளம் பெருக்க, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. காலை சக்கரம் நிகழ்வின் உண்மையான ஒரு விளக்கத்தையும் அதன் பயன்பாட்டுகளையும் ஐயா விளக்கியுள்ளார்கள். எதற்காக நாம் காலச்சக்கரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அருமையாக விளக்கியுள்ளார்கள். இதில் இணைந்தவர்கள் பயன்பெறுங்கள். இணைந்தவர்கள் பயன்பெற்றவர்களும் இந்த நிகழ்வில் தாங்களும் இந்த பயிற்சிகளை செய்ய முன்வந்தால் கண்டிப்பாக செய்யலாம். கிட்டத்தட்ட 133 நாட்கள் நம்ம வந்து கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சிகளை வந்து கத்துக்கிட்டு ஓரளவு எல்லாருமே வந்து பயிற்சி முறைகள்ல சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பயிற்சி முறைகளை இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து தாங்கள் பங்கெடுக்க விரும்பினால் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்களும் வருங்காலங்களில் பயிற்சி உங்கள் இந்த காலச்சக்கரத்தை நிகழ்த்தி காட்டுங்கள் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் சிறப்பாக நமக்கு ஆசனங்களையும் புது புது பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பாக நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்திற்கும் தொடர்ந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அந்த படம் ஒண்ணு சொன்னீங்க, MBBS, அதுல ஒரு சீன் வரும், கேரம் போர்டு, அது சொல்லுங்கய்யா. அடுத்தது கேரம் போர்டு சீன் நல்லா இருக்கும். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காலச்சக்கர அன்பர்களுக்கு காலை வணக்கம். பகல் கனவு பத்தி நம்ம விரிவா ஐயா சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அனைத்து உறுப்பினர்களும் பகல் கனவு அனைத்து நிறைய உறுப்பினர்கள் சேர்ற மாதிரி நம்ம கனவு காண்போம். நம்ம நிறைய நண்பர்கள் வந்தா நமக்கு நல்லது, அவங்க நடத்துறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால அத்தனை உறுப்பினர்களும் பகல் கனவு கண்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் சேர்த்து விட்டு நல்லா சிறப்பு பெற மாதிரி கனவு கண்டா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி. உங்களுடைய கனவு நனவாகும், நிச்சயம் நிறைவேறும். கனவு நனவாக எல்லோரும் இந்த நிகழ்வை உயர்த்துவோம். வாழ்க வளமுடன். தலைவரே வணக்கம். வணக்கம் ஐயா. கண்ணப்பன் ஐயா வணக்கம். வணக்கம். கண்ணப்பன் ஐயா, ஒரு டவுட். இப்ப சில ப்ரொஃபஷனல்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்னு போன்லயோ இல்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறதோ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி எடுத்தா அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படி இருக்கும்? ஐயா, பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பேசாம இருக்கிறது தான் மருந்து. அதை வந்து மூச்சு பயிற்சியை செய்ய சொல்லுங்க. செய்ய செய்ய அது ஏன் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1 மணி நேரம் பேசக்கூடிய நபர்களும் கூட நான் பார்த்திருக்கேன். அது என்ன விஷயமோ அதை வந்து ஒற்றை சொல்ல வந்து அதை நிறுத்திக்கலாம், அல்லது விளக்கமாக சொல்றதுக்கு ஒரு பொருள் இங்க எடுத்து இதுல பொருத்தணும், இதுல பொருத்தி இதுக்கு அடுத்து இதை செய்யணும், இதுக்கு அடுத்து இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நெறிப்படுத்துவதற்கு மூச்சு பயிற்சி தாங்க ஐயா எனக்கு தெரிந்த அளவு. இப்ப ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அது வந்து உண்மையிலேயே வீக்னஸ் தானே? அது
இப்ப ஆமாங்க. டெய்லி இது வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் வருஷம் ஃபுல்லாவே அவங்க அப்படியே சில பேர் வந்து அப்படியே இருக்காங்க. அது வந்து அந்த பிராண சக்தியை குறைக்குமா? இல்ல வந்து அந்த எனர்ஜி லெவல் அப்படி இருக்குமா அது? மீண்டும் இல்ல தூங்கும் லைஃப் பொழுது எக்ஸ்பெக்டன்சியே குறைக்குமா அது? குறைக்கும் அப்படிங்கறத ஒண்ணு இருக்குங்கய்யா. அதோட வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு தங்க நாணயம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பவுன் கொடுக்குறோம். அந்த தங்க நாணயத்தை வந்து எது வேணாலும் மாத்திக்கலாம். அது உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு தேவையில்லாத வாங்கலாம், தேவையானதும் வாங்கலாம். அதுபோல உங்களுடைய சக்திய வந்து அந்த பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆற்றல் அதிகம். அந்த ஆற்றலை வந்து பேசுவதை நிறுத்தி வேறொன்னுக்கு செயல்படுத்தினா அந்த செயல்பாடு வந்து பெரிய நிலைக்கு போகும். இந்த சிந்தனையால செயல்பட்டு அப்படி நிலைக்கு, அல்லது அவங்க யோக முறைகளுக்குள்ள வந்தாங்கன்னா மற்றவங்களை விட வந்து உயர்ந்த நிலைக்கு, ஒரு ஞான நிலைக்கு போக முடியும். தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள்ல வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இடைவிடாம பேசுறவங்களுக்கு, உதாரணத்துக்கு கீழே பாஸ்கர் ஐயா 10 மணி நேரம் நான் பேசுவேன் அப்படிம்பாரு. அப்போ 10 மணி நேரம் பேசுற அளவுக்கு அவருக்கு ஆற்றல் அதிகமா இருக்கு. அப்போ அந்த ஆற்றலை வந்து அப்படியே அமைதிப்படுத்தும் பொழுது அது இன்னொரு நிலைக்கு வந்து பரிணமிச்சு மேல உயரும். அதுபோல அவங்கள வந்து வேறொரு நிகழ்வுல, வேறொரு செயல்பாட்டுல வந்து மடைமாற்றி விடும் பொழுது அவர்கள் பெரிய ஒரு சாதனையாளராக மாறுவாங்க. அதற்கு அந்த சுவாச பயிற்சியை தொடக்கமாக செயல்படுத்துறது உயர்வானதாக தெரியும். எனக்கு பட்டது அப்படிதான், எனக்கு பிடிபட்டிருக்கு. மற்றவங்களுக்கும் வேறொரு வகையில் இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. சுவாச பயிற்சி தான் என்னை பொறுத்தவரை. நன்றியா, நன்றியா. சுவாச பயிற்சினா அந்த நாடி சுத்தின்னு சொல்லுவோமே, அனுபவம் இல்லாம அந்த மாதிரியா? இல்ல பிராணாயாமம் இந்த இதுல எது வேணாலும் பண்ணிக்கலாமா? எது வேணாலும் பண்ணிக்கலாம். பிராணாயாமத்துல அந்த மூச்சு பயிற்சியில பல விதங்கள் இருக்கு. பல விதத்துல வந்து நம்ம சுவாசத்தை கவனிப்பது கூட அவங்கள செய்ய வைக்கலாம். நன்றி ஐயா, நன்றி, தேங்க்ஸ். நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம்.